புது இடங்களை தேடி கண்டுபிடிச்சு அதை நோக்கி பயணம் பண்ணி எனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, இது ஊர் சுற்றி விஜய் சேனல். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் இருந்து போடிமெட்டுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். போடிமெட்டுக்கு போகிற வழியில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஊர் சுற்றுறது நாங்கள், அதை பார்க்க போகிறது நீங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பொதுவாகவே போடிமெட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கிளைமேட் அப்பப்போ மாறிட்டே இருக்கும். திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு பனி அடிக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மக்களே, இப்போ நம்ம அங்கே தெரியுது பார்த்தீங்களா, பெரிய வீடு மாதிரி. அந்த இடத்துக்கு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அது போடிமெட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதி. அங்கே இருக்கிற இடத்துக்கு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் மக்களே. சரி வாங்க மேலே போய் காமிக்கிறேங்க அங்கே என்ன பிளேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம போடிமெட்டு போகிற வழியில் இந்த மாதிரி அருமையான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் நம்ம பார்க்கலாம். தண்ணி நிறையா வரும் பொழுது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும் சரி, குளிக்கிறதுக்கும் சரி. இப்போ தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இது மேலேருந்து விழுகிற தண்ணி ஒரு இடத்துல நம்ம போய் குளிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பைப் மட்டும் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பைப்புக்கு கீழே நம்ம போய் நின்றுட்டு ஒரு ஆனந்த குளியலை போடலாம். நாங்கள் லாஸ்ட் இயர் வரும்பொழுது இங்கே தண்ணி அதிகமாக வந்தது. இப்போ கம்மியாக தான் வருது. இந்த இடத்துலையும் நம்ம ஜென்ட்ஸ் மட்டும் போய் குளிக்கிற மாதிரி, அதாவது கொஞ்சம் பாறைகள்லாம் நம்ம அங்கே ஏறி போகணும், போய் நம்ம குளிக்கலாம். அந்த இடத்துல தண்ணி நிறையா வரும். இன்னும் பார்த்தீங்கன்னா மேலே அங்கே தெரியுது பாருங்கள், அந்த செடிகளுக்கெல்லாம் பின்னாடி அங்கே தண்ணி வர்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். அங்கேருந்து மேலே இருந்து தான் அந்த தண்ணி வருது. பக்கத்துலேயே கருப்பண்ணசாமி கோவில் இருக்குது. அங்கேயும் நீங்கள் வழிபாடு செய்யறதுன்னா செஞ்சுக்கலாம். இப்போ இருக்கிற வாட்டர் ஃப்ளோவோட போன வருஷம் நாங்கள் வரும்பொழுது வாட்டர் ஃப்ளோ கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுன்னு கூட சொல்லலாம். பட் ரெய்னி சீசனில் பார்க்கும்பொழுது இங்கே இந்த ஃபால்ஸில் தண்ணி நிறைய வரும்பொழுது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்பொழுது மேலே ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து தண்ணி நிறையா விழுகிற இடத்துலையும் இந்த மாதிரி சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம கருப்பண்ணசாமி கோயில்கிட்ட போயிட்டு அந்த மேலே தெரியக்கூடிய அந்த குட்டி ஃபால்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஃபால்ஸ் விழுகிற இடத்துக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு கருப்பண்ணசாமி கோவில் இருக்குது. அதுக்கு போகிற வழி இதுதான். இந்த ஸ்டெப்பில் நம்ம போனோம் அப்படின்னா மேலே நம்ம அந்த குட்டி ஃபால்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம கருப்பண்ணசாமி கோவிலுக்கு மேலே வந்தாச்சு. இங்கே குரங்குகள் சேட்டை அதிகமாக பண்ணுது. உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. பாருங்கள் மேலே எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். ஓட்டு மேலே ஓடுறதான் பயங்கர சவுண்டாக கேட்குது. நம்ம கருப்பண்ணசாமி நான் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்து வழிபாடு பண்ணிக்கோங்க. காவல் தெய்வம் கருப்பண்ணசாமி நம்ம பார்த்து வழிபாடு பண்ணிட்டு இந்த சைடு நம்ம வந்தோம் அப்படின்னா அழகான அந்த வாட்டர் ஃபால்ஸ் நம்ம பார்க்கலாம். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. பட் நம்ம அங்கே போய் குளிக்க முடியுமா அப்படின்றது போக முடியாது. பார்வைக்கு இது நல்லாயிருக்கும். சரி, இப்போ நம்ம அடுத்து போடிமெட்டுக்கு பக்கத்தில் போயிட்டு அங்கே என்னென்ன பிளேசஸ் இருக்குன்னு பார்க்கலாம். மக்களே, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பில்டிங்க்கு கொஞ்சம் நம்ம பக்கத்தில் வந்தாச்சு. பார்த்தீங்களா, தெரியுதா? இந்த பில்டிங் தான் நான் கீழே இருக்கும்போது காமிச்சேன். அந்த பில்டிங் கொஞ்சம் பக்கத்தில் வந்தாச்சு. மிஸ்ட்டு பாருங்கள், அது அப்படியே பக்கத்தில் போகுது பாருங்கள். மேகங்கள் நம்ம கண்ணில் ரொம்ப பக்கத்தில் பார்க்குற மாதிரி சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்க்கலாம். மக்களே, இந்த வீடு தாங்க நம்ம கீழேருந்து பார்த்தோம். எப்படியோ நம்ம கீழேருந்து ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரம் பக்கத்தில் வந்தாச்சு. இது இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம அப்படி 2-3 பெண்டு போயிட்டு மேலே வந்தோம் அப்படின்னா அது என்ன இடம், அது ரெசார்ட்டா என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். சரி மக்களே, நம்ம வந்தாச்சு. அந்த பில்டிங் என்னது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. சில்பர்க் ஹோட்டல் அண்ட் ரெசார்ட்டுங்க இதுதான் நம்ம கீழேருந்து பார்க்கும் பொழுதே சூப்பராக தெரியுது. எப்படி ஒரு இடத்த வாங்கி எப்படி ஒரு டிசைனை யோசிச்சு ஒரு வியூ பாயிண்ட்ல சூப்பராக இப்படி ஒரு ரெசார்ட் கட்டியிருக்காருன்னு பாருங்க. இந்த இடத்துல நம்ம தங்கி இருந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபுல் பிளேஸையும் நம்ம பார்த்துக்கிட்டே இங்கே தங்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த இடம் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம போடிமெட்டை பக்கத்தில் நெருங்கிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு போடிமெட்டு வந்துடும். சரி, அடுத்து போடிமெட்டில் போயிட்டு
அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அங்கே வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்குது, கேரளா தமிழ்நாடு செக் போஸ்ட் இருக்குது. அதை தாண்டி அங்கே வந்து லவ் ஷோர் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதையும் நான் காமிக்கிறேன். அதில் தண்ணி இருக்கா அப்படின்னு தெரியல, போய் பார்க்கலாம் வாங்க. நான் காமிச்ச அந்த ரெசார்ட் நம்ம தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோடனே இந்த இடத்துல வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, சூப்பரான வியூ பாயிண்ட்டு. அதுக்கு வந்து ஒரு சேஃப்டிக்காக ஒரு பேரிகேட் வந்து இங்கே போட்டிருக்காங்க. இங்கேருந்து நம்ம பார்க்கும் பொழுது சூப்பராக ஃபுல் வியூ வந்து இங்கே நம்மளுக்கு தெரியும். இங்கே மேலே வந்து மேகங்களும் மலைகளும் மலை சார்ந்த இடங்களும் அழகான பிளேஸுக்கு அப்படியே கீழே பார்த்தோம்னா சிட்டி வியூ வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க முடியும். எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. உண்மையிலேயே வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி வந்து பாருங்கள். அப்படி மேகங்கள்லாம் மிதக்குதுங்க அப்படியே, இதை பாருங்களேன். அடுத்து வந்து இந்த இடத்துல மிஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். மிஸ்ட் அப்படியே நகருது பாருங்க, மேகம் வந்து அப்படியே நகர்ந்து போறது நம்மளுக்கு நல்லா தெரியும். இயற்கை வந்து ரசிக்கிற ஒரு நபரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். மக்களே, இப்போ நம்ம போடிமெட்டுக்கு வந்தாச்சு. போடிமெட்டில் தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம். இங்கே தெரியக்கூடிய இந்த பில்லரும் இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் வந்து செக் போஸ்ட்டு. இது என்ன செக் போஸ்ட் அப்படின்னா தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் இடைப்பட்ட ஒரு செக் போஸ்ட்டு. அந்த இடத்துல இருக்கும் செக் போஸ்ட். ஆக்சுவலாக இது வந்து ஒரு போர்டு, எத்தனை கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்தில் வந்து தமிழ்நாடு, அந்த பக்கம் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு கேரளா. இதுதான் வந்து இந்த போடிமெட்டு. கிளைமேட் உண்மையிலேயே வந்து சூப்பராக இருக்குது. இப்போ வந்து செப்டம்பர் மாதத்தில் நாங்கள் இங்கே வந்திருக்கேன். பட் வந்து அல்டிமேட் சீசன் வந்து நவம்பர் டிசம்பரில் வந்து எப்போவுமே வந்து மிஸ்ட் இருக்கும். மதியானம் நீங்கள் 2 மணி 3 மணிக்கு வந்தாலுமே மிஸ்ட் வந்து இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கேரளா பார்டர்லேருந்து உள்ளே நம்ம போனோம் அப்படின்னா லவ் ஷோர் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அங்கே போய் பார்த்துட்டு தண்ணி இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். பட் அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயரில் நான் அக்டோபர் மாதத்தில் வந்து ட்ராவல் பண்ணி போயிருந்தேன். அப்போ என்னை சுற்றி எவ்வளோ மிஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ கிளிப்பிங்கும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தடவை நான் செப்டம்பரில் போனதுனால இந்தளவுக்கு மிஸ்ட் வந்து என்னால் பார்க்க முடியல. அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் போனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் சொன்ன அந்த பில்லர் வந்து இங்கே இருக்குது. அந்த பில்லர்லேருந்து ஒரு பில்டிங்கில் வந்து இப்போ நம்ம பெர்மிஷன் கேட்டுட்டு இங்கே வந்து ஷூட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகான அந்த ஒரு வியூ பாயிண்ட் வந்து நம்ம இங்கேருந்து பார்க்க முடியும். ஓவரால் பூமியவே நம்ம வந்து வானத்திலிருந்து பார்க்குற மாதிரி இருக்குங்க. பட்டையை கிளப்புதுன்னு தான் சொல்லணும். நம்ம ஆல்ரெடி நான் ஒரு வீடு காமிச்சேன் இல்லைங்களா, ஒரு லேண்ட்மார்க் மாதிரி. அது இங்கே இருக்குது பாருங்கள், அந்த வீடு. இதுதான் அந்த வீடு. சாரி, வீடு இல்லை, ரெசார்ட்டு. அந்த வழியாக தான் நம்ம வந்தோம். இந்த பக்கம் தெரியக்கூடியது எல்லாமே நம்ம ட்ராவல் பண்ணி வந்த வழி. இந்த வழிகள் எல்லாம் நம்ம கடந்து கீழே இருந்து வந்திருக்கோம். கிளைமேட் வந்து உண்மையிலேயே வார்த்தைகளால் வந்து பதில் சொல்ல முடியாதுங்க, அந்த அளவுக்கு இருக்குது. ரொம்ப பனி, சில்னஸான காற்று சூப்பராக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் நவம்பர் டிசம்பர் ஜனவரி அந்த டயத்தில் வந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லுமே வந்து மிஸ்டாக இருக்கும். அது நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வரும். செப்டம்பர் அக்டோபரில் வந்து அப்போ தான் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த சில்னஸை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் வந்து மிஸ்ட் வந்து கண்ணில் பார்க்க முடியாது. நான் டிசம்பர் ஜனவரியில் வந்தீங்கன்னா இங்கே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த விசிபிலிட்டி வந்து இருக்காது, ஃபுல்லுமே வந்து மறைச்சிரும். இதில் அது ரெண்டில் வந்து எது உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி மிஸ்ட்டு இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடத்துல அப்படியே நம்மளை தழுவிட்டு போச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. நான் அந்த மலைகளையும் அந்த லாங் ஷாட்டையும் காமிச்சேன். இப்போ கீழே தெரியக்கூடிய அந்த க்ரீன் வேலி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. டெரஃபிக்காக இருக்கா? விஜய் படத்தில் சொல்ல மாதிரி டெர்ரகானாவாக இருக்கு. இப்போ நம்ம பார்த்து இந்த வியூ பாயிண்ட் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா
நீங்கள் ஒரு கடைக்கு வரணும். இந்த பில்லர்லேருந்து இங்கே தெரியக்கூடிய மவுண்டன் வியூ அப்படிங்கிற இந்த கடைக்கு வந்துடுங்க. இந்த கடைக்கு வந்தீங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி அந்த வியூ பாயிண்ட் வந்து நீங்கள் மாடியிலேருந்து பார்க்கலாம். ரொம்ப அழகான ஒரு வியூ பாயிண்ட் வந்து இந்த மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இதனுடைய மொட்டை மாடி. அங்கே தான் நம்ம நின்று பார்த்தோம். அந்த மாதிரி நீங்களும் பார்க்கணும் அப்படின்னா இந்த மவுண்டன் வியூ கடைக்கு வந்துடுங்க. நீங்கள் வந்து 2 டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே மேலே போயிட்டு அந்த பனியில் அந்த குளிரில் இந்த டீ சாப்பிட்ற சுகமே தனி சுகம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபால்ஸ் வந்து லவ் ஷோர் வாட்டர் ஃபால்ஸ், போடிமெட்டில் இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபால்ஸு. இந்த லவ் ஷோர் வாட்டர் ஃபால்ஸில் வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தீங்க. இப்போ வாட்டரே இல்லாமல் இருக்கும்போது இந்த ஃபால்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இப்போ செப்டம்பர் மாதத்தில் மழை ரொம்ப கம்மி அப்படின்றனால தண்ணி வந்து வரல ஃபால்ஸில். ரெய்னி சீசனில் சூப்பராக இருக்கும். இது முடிச்சுட்டு நம்ம அந்த பக்கம் அப்படியே நீங்கள் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் மாதிரியான இந்த ஒரு வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம பைக்கில் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு அதோட அழகே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃபீலிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட்டு சில்னஸ்ஸு இதெல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த லவ் ஷோர் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் போகணுன்னு விருப்பம் இருக்கோ அவ்வளோ தூரம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வண்டியில் வந்து அப்படியே ஒரு ட்ரிப்பு போயிட்டு வாங்க. ஃபீல் வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அந்த மிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து அடிக்கடி மிஸ்ட்டும் வரும், வெயிலும் வரும். அதனால் அந்த ஒரு ஃபீலை வந்து என்ஜாய் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. இது மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.